இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் பழனி போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் முடியல. இந்த டைம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். இயர்லி மார்னிங் ஈரோடுலேருந்து கிளம்பினேன். போகிற வழியில் கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93. ஈரோடு டு பழனி 3.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல். 8:30க்கு பழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தால் ஃபர்ஸ்ட் கோவில்லாம் தெரிஞ்சுது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரம் தான். போகிற வழியில பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு வழியாக கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டேன். விநாயகர் கோவில் பார்த்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு மலையேற ஆரம்பிச்சாச்சு. ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போயிருந்தேன். நீங்கள் யாராச்சும் பழனி போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த டைம் போயிட்டு வாங்க, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக மலை ஏறி மேலே கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே மலைக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆயிடுச்சு. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு முருகரை தரிசனம் பண்ண கிளம்பியாச்சு. நான் போகிறப்போ கியூ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக உள்ளார போயிட்டோம். ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து முருகரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பூஜைக்கு கொண்டு போன திங்ஸ் அங்கேருந்து ஐயர்கிட்ட அவங்களே பூஜை பண்ணி தேங்காய் எல்லாம் உடைச்சி அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ, வாழைப்பழம், ஒரு பாட்டில் பஞ்சாமிர்தம் வச்சு கொடுத்தாங்க. தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில் பிரசாதமாக பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் புளி சாதம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு தான். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, பட் மார்னிங்கே செஞ்சிருப்பாங்க போல, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சாப்பிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. மறுபடியும் முருகரை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.